வணக்கம் ஹாப்பி ட்ரேடர்ஸ் ஜோன் வியூவர்ஸ். நம்ம சேனலில் ஸ்டாக் மார்க்கெட், ஐபிஓ, மியூச்சுவல் ஃபண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ரேடிங் பற்றின எஜுகேஷனல் கண்டென்ட் வீடியோ ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. எங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும் நண்பர்களே. வாங்க நாம இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். ஹாப்பி ட்ரேடர்ஸ் ஒன்ல கொடுக்குற கண்டென்ட் எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டுமே பிரசன்டரோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணது. நாங்கள் செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் இல்ல. ஸோ இது ஃபினான்ஷியல் அட்வைஸ்னு எடுத்துக்காதீங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்ப்பதன் மூலம் இதில் உள்ள பொதுப்பு துறப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் என நாங்கள் கருதுகிறோம். ஹாய் நண்பா, இன்னைக்கு நம்ம ஹெச்டிஎஃப்சி பேங்கோடைய ஃபினான்ஷியல் இயர் 25ஓட குவார்டர் ஒன் ரிசல்ட்டை தான் வந்து தமிழ் லாங்குவேஜில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மள சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண போத முதல் 1000 வாடிக்கையாளர்களுக்கு என்னுடைய மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ அப்போதான் என்னுடைய லாங் டேர்ம் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோவும் வந்து நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். உங்களுக்கு அதில் பாட்டு ஆகணும் அப்படின்னாக்கா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க. ஸோ இன்ட்ரோ அண்ட் பேங்க் ப்ரொஃபைல் பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஸோ இவங்க வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து 1994 வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க, ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மும்பை தான். சிஇஓ வந்து சசிதர் ஜெகதீஷன் அப்படின்றவங்க. அசெட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா மொத்தம் 39.54 லட்சம் கோடி இருக்கு. எம்ப்ளாயீஸ் வந்து 2.19 லட்சம் எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. பிரான்ச்சஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா 9499 பிரான்ச்சஸ் வந்து இருக்கு நண்பர்களே. ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து ஃபினான்ஷியல்ஸ் அப்படின்றதுனால கம்ப்ளீட்டாக நிறைய நியூ டேர்ம்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் நமக்கு புரியாது, அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது அப்படின்னு நீங்கள் எதுவுமே வரி பண்ண வேணாம். நீங்கள் ரிலாக்ஸாக இருங்க. நம்ம வந்து ஒவ்வொரு டேர்முமே வந்து என்னது அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் இந்த வீடியோட ஃபிகர்ஸ் எல்லாமே நான் சொல்ல போகிறேன். அதனால இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக புரிஞ்ச வீடியோவாக தான் இருக்கும், புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஸ்டாண்டலோன் நெட் ப்ராஃபிட் அப்படின்னாக்கா, ஸ்டாண்டலோன்னா என்ன, கன்சாலிடேட்டட்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸ்டாண்ட் அலோன் அப்படின்னாக்கா ஹெச்டிஎஃப்சி பேங்க் மட்டும் பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து ஸ்டாண்ட் அலோன். கன்சாலிடேட்டட் அப்படின்னாக்கா ஹெச்டிஎஃப்சிக்குள்ள சின்ன சின்ன கம்பெனிஸுமே வந்து ஹெச்டிஎஃப்சி ஓன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸ், ஹெச்டிஎஃப்சியோடைய ஏஎம்சிஸ், ஹெச்டிஎஃப்சியோடைய இஆர்ஜிஓ எதுக்குன்னு சொல்லி அவங்களோட இன்சூரன்ஸ் கம்பெனி, இதுலையுமே வந்து சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து எல்லா கம்பெனியோடைய மொத்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து கன்சாலிடேட்டடாக சொல்லுவாங்க. நம்ம ஹெச்டிஎஃப்சி பேங்க் பற்றி மட்டும் பேசுகிறோம் அப்படின்னாக்கா அது வந்து ஸ்டாண்ட் அலோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்கோடைய ஸ்டாண்டலோன் பற்றி தான் பேச போதும். இவங்களுடைய நெட் ப்ராஃபிட்ஸ் வந்து 18,155 கோடியாக இருக்கு. இது ஏதான் இயர்ல இருந்து பார்க்கும்போது 12.2% வந்து உயர்ந்ததுக்கு. இதுக்கு பிஃபோர் போன வருடம் வந்து 16,000 கோடியே 175 கோடியா இருந்ததுக்கு. ஸோ குவார்டர் ஆன் குவார்டர் நம்ம பார்க்குறோம் அப்படின்னாக்கா 3.1% வந்து உயர்ந்திருக்கு ஃப்ரம் 17,616 கோடியில் இருந்து. ஸோ கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் வந்து 16,258 கோடியாக இருந்ததுக்கு. இது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஈரான் எதிர்குறத்தில் வந்து 9.3% வந்து உயர்ந்ததுக்கு. குவார்டர் ஆன் குவார்டரில் பார்க்கும்போது 13.7% வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ கீ ஹைலைட்ஸ் இந்த குவார்டர் ரிசல்ட்டுக்கான ஹைலைட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் தான் கண்டிப்பாக. ஏன்னா அவங்க வந்து ஈரான் இதில் வந்து 12% வந்து ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. அவங்களுடைய அடுத்து வந்து அவங்களுடைய நெட் ப்ராஃபிட்னா என்ன அப்படின்னாக்கா அவங்க எல்லாம் வந்து இன்கம், எக்ஸ்பென்ஸ், செலவுகள் எல்லாம் போக ஃபைனலா வந்து எடுத்து வைப்பாங்க இல்லைங்களா? ஒரு அமௌண்ட். அதுதான் வந்து நெட் ப்ராஃபிட். ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, அவங்க வந்து அவங்களுடைய ஆப்பரேட்டிங் என்ன ஆப்பரேட் பண்றாங்க அவங்க? லோன் குடுக்குறாங்க, லோன் வாங்குறாங்க. இந்த பிசினஸ்ல இருந்து மட்டும் அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் பண்ணியிருப்பாங்க. அண்ட் வந்து மத்த பல பிசினஸஸ் வந்து பண்ணுவாங்க. லைக் வந்து கவர்மெண்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் கிடையாது. அவங்களுடைய ஆப்பரேட்டிங் அவங்க என்ன ஆப்பரேட் பண்றாங்கன்னா, லோன் குடுக்குறது, லோன் வாங்குறது. லோன் குடுக்குறது, குடுத்த லோன வாங்குறது. இதுதான் அவங்களுடைய ஆப்பரேட்டிங். ஸோ அந்த ஆப்பரேட்டிங்ல இருந்து வர ப்ராஃபிட்ஸ் மட்டும் அதுதான் வந்து ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட்னு சொல்லுவாங்க. அது வந்து 35,734 கோடியா இருக்கு. அது வந்து ப்ரீவியஸ் குவார்ட்டரான ஃபினான்ஷியல் இயர் 24 குவார்ட்டர் 4ல 26,537 கோடி. ஸோ அங்கருந்து பார்க்கும்போது நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்து வந்து காசா டெபாசிட்னு சொல்லுவாங்க. காசா டெபாசிட்னா என்னன்னாக்கா, கரண்ட் அக்கவுண்ட், சேவிங்ஸ் அக்கவுண்ட். நம்ம பேங்க்ல போயிட்டு நியூவா வந்து ஒரு சேவிங்ஸ் அக்கவுண்ட்டோ இல்ல கரண்ட் அக்கவுண்ட்டோ ஓப்பன் பண்ணுவோம். அதுதான் வந்து காசான்னு சொல்லுவாங்க. அது வந்து 8.5% வந்து உயர்ந்திருக்கு. ஸோ டோட்டலா பார்க்கும்போது காசா டெபாசிட் வந்து 33.9% இருக்கு. ஸோ அட்வான்சஸ் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னாக்கா, அட்வான்சஸ் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, அவங்களுடைய லோன்ஸ். ஸோ லோன்ஸ் வந்து எவ்வளோ இதுவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா,
26.5 லட்சம் கோடி வந்து அவங்களோட லோன்ஸ் வந்து இம்ப்ரூவைஸ் ஆயிருக்கு. அதை வந்து பர்சன்டேஜில் பார்த்தோம் அப்படின்னாக்கா 6.7% வந்து லோன்ஸ் வந்து நியூவாக வந்து அதிகமாக கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது இல்லாமல் ஃப்ரீ ஃப்ளோட்டிங் அப்படின்ட்டு ஒன்று சொல்கிறாங்க. அது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா 9,000 கோடி இருக்குது. ஸோ ஃப்ரீ ஃப்ளோட்டிங் அப்படின்னா என்னன்னாக்கா, ஸோ இது வந்து என்னன்னாக்கா ஒரு பஃபர் அமௌண்ட் மாதிரி வச்சிருக்காங்க ஹெச்டிஎஃப்சி. ஃபியூச்சரில் வந்து எதனாச்சும் வந்து இப்போ கொரோனா அந்த மாதிரி எதனாச்சும் ஒரு ரிஸ்க் வருது, ஸோ அவங்களால வந்து கொடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்த லோன்ஸ் எதுவுமே ரிட்டர்ன்ஸ் வரல அப்படின்ற போது இவ்வளோ ஃப்ரீ ஃப்ளோட்டிங் அமௌண்ட் வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வச்சிருக்காங்க. இதை வச்சு பேங்க்கை வந்து ரன் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ப்ரொவிஷன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இன்கம் இது வந்து என்ன அப்படின்னாக்கா, அவங்களுடைய மெயின் கோர் பிஸ்னஸ் ஹெச்டிஎஃப்சிக்கு என்ன அப்படின்னாக்கா, லோன் கொடுக்கறது, அந்த லோனை திரும்ப பெறுறது, இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை வச்சு பேங்கை வந்து நடத்துறது. அவங்களுடைய ஜஸ்ட் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து மட்டும் அவங்க வந்து 77,470 கோடி வந்து இந்த 3 மாசத்துல வந்து earn பண்ணியிருக்காங்க. அதர் இன்கம் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ அதர் இன்கம்ல வந்து அவங்களுடைய இப்போ வந்து ஹெச்பிடி ஐபிஓ வந்து இது பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து மட்டுமே 9,128 கோடி வந்து வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ப்ராசஸிங் ஃபீ, அப்புறம் வந்து ஸ்டாம்ப் டியூட்டிஸ், அந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, லைக் வந்து ப்ராசஸிங் ஃபீஸு, அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸோடைய ரிட்டர்ன்ஸு, ஸோ இந்த மாதிரி வர அமௌண்ட் எல்லாமே வந்து அதர் இன்கம்ல வந்து சொல்லுவாங்க. ஸோ இப்போ டோட்டலாக அவங்களோட இன்கம் பார்த்தோம் அப்படின்னாக்கா, கடந்த 3 மாசத்துக்கு நண்பர்களே வெறும் 90 நாளைக்கு 99,200 99,200 கோடியா வந்து இருக்கு. அப்படி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அவங்க ஒரு நாளைக்கு 1,000 கோடிக்கு மேல வந்து ஹெச்டிஎஃப்சி வந்து இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட எக்ஸ்பென்சஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா 63,466 கோடியா இருக்கு. ஸோ டேக்ஸ் அவுட்கோ ரெடியூஸ்டு டியூ டு ரைட் பேக் ஆஃப் 1,144 கோடி. இது வந்து என்ன அப்படின்னாக்கா, நம்ம வந்து ஐடிஆர் ஃபைல் பண்ணுவோம், ஐடிஆர் ஃபைல் பண்ணி ரிட்டர்ன்ஸ் எடுப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி அவங்க டேக்ஸ் கட்டுறதுக்காக இவ்வளோ அமௌண்ட் ஆகுன்ற மாதிரி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஆனால் இவ்வளோ டேக்ஸ் ரெக்குயர்மெண்ட் இல்லை அவங்களுக்கு. அதனால ஒரு சின்ன அமௌண்ட் வந்து ரிவர்ஸ் பேக் மாதிரி. ஸோ அவங்களோட டேக்ஸ் போக அவங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட் 1,144 கோடி வந்து அவங்களுடைய ப்ராஃபிட்ல வந்து இப்போ வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ இவங்க வந்து மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ரிசல்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து டிவிடெண்டாக வந்து ஒரு ஷேருக்கு ₹5 வந்து இது ப்ரொவைட் பண்ணுறதா வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் வந்து வர ஜூலை 25ஆம் தேதி. இந்த ரெக்கார்ட் டேட் அன்னைக்கு நம்ம அந்த ஷேர் வந்து நம்ம கிட்ட இருந்தது அப்படின்னாக்கா, நமக்கு ஆகஸ்ட் 11ஆம் தேதி வந்து பேமெண்ட் வந்து நம்மளோட அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடும். நீங்க ஜூலை 25ஆம் தேதி இந்த ஷேர் நம்ம கிட்ட வேணும் அப்படின்னா, நம்ம ஜூலை 24 இல்ல 23 நம்ம வாங்கி வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாம, ஸோ எக்ஸ்ட்ரா போனஸா நமக்கு போனஸுமே தராங்க. ஸோ அவங்க போனஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1:1 ரேஷியோல வந்து தராங்க. விச் மீன்ஸ் ஒரு ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து ஷேர் வந்து போனஸா தராங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆகஸ்ட் 27. ஸோ இந்த போனஸ் ஷேருக்கான டெட்லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இது வந்து செப்டம்பர் 18ஆம் தேதிக்குள்ள போனஸ் ஷேர்ஸ் வந்து ஆட் ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போனஸ் ஷேர்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா, நீங்க வந்து ஆகஸ்ட் 26ஆம் தேதிக்குள்ள இந்த ஷேரை பை பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கு வந்து சோர்ஸ் எங்கேருந்து வருது, இந்த போனஸ் ஷேர்ஸ்க்கான அமௌண்ட் எங்கே அப்படின்னாக்கா, அவங்க வந்து ப்ரீமியம் செக்யூரிட்டிஸ் அமௌண்ட்னு ஒன்று வைப்பாங்க. ஒவ்வொரு வாட்டியும் வந்து நம்ம ஐபிஓ அப்பெல்லாம் பார்த்துருப்போம். ஃபேஸ் வேல்யூ வந்து ₹1 ₹2 அப்படின்ட்டு நம்ம வந்து பார்த்துருப்போம். அந்த ஃபேஸ் வேல்யூ ₹1 ₹2 வந்து அவங்க வந்து எக்ஸ்ட்ராவா தனியா எடுத்து வைப்பாங்க. அந்த அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆக 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 அதுலேருந்து வந்து போனஸ் கொடுப்பாங்க. ஸோ இப்போ அந்த அமௌண்ட் பார்த்தோம் அப்படின்னாக்கா 13.6 லட்சம் கோடியா இருக்கு. அந்த அமௌண்ட்ல இருந்து தான் இப்போ வந்து போனஸ் வந்து நமக்கு தராங்க. ஆனால் இந்த தர போனஸ் வந்து ஒரு 700 சம்திங் 700 பிளஸ் இங்கே கீழே போட்டிருக்கேன் பாருங்க, 766.79 கோடியா தான் இருக்கு. ஸோ இந்த அமௌண்ட் வந்து இந்த 13.6 லட்சம் கோடியில இருந்து 766.79 கோடியை வந்து மைனஸ் பண்ணிட்டு தான் நமக்கு வந்து போனஸாக தராங்க. ஸோ இந்த ஷேர் கேபிட்டல், இந்த போனஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா ஷேர் கேபிட்டல் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னாக்கா 1500, ஐ மீன் இந்த போனஸுக்கான ஷேர் கேபிட்டல் வந்து 1533.58 கோடியா வந்து உயர்ந்துரும். இப்போ கரண்டாக இருக்கிறது வந்து ஷேர் கேபிட்டல் வந்து 766.79 கோடியாக இருக்கு. இது வந்து இந்த போனஸ்க்கு அப்புறமா 1533.58 கோடியா வந்து உயர்ந்துரும். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து சப்சிடரிஸ். ஹெச்பிடி ஃபினான்ஷியல் ஐபிஓ வந்து 10,000 கோடி இது பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து பேங்க்குக்கு வந்து 9,128 கோடி வந்திருக்கு. ஹெச்டிஎஃப்சி லைஃப் ப்ராஃபிட் வந்து 550 கோடி, ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சிலேருந்து 750 கோடி. அது மட்டும் இல்லாமல் ஹெச்டிஎஃப்சி ஹெல்கோல் வந்து ஒரு 56% வந்து இயர் இயர் ப்ராஃபிட்டுமே க்ரோத் ஆயிருக்கு. இது எல்லாமே சேர்ந்தது அப்படின்னாக்கா அது கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட். ஹெச்டிஎஃப்சி பேங்கோடைய ப்ராஃபிட் மட்டும் பற்றி பேசணும் அப்படின்னா அது வந்து ஸ்டாண்டலோன் ப்ராஃபிட்.
ஸோ அசெட் குவாலிட்டி அண்ட் ப்ரொவிஷன்ஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னாக்கா, இவங்க வந்து இவங்களோட என்பிஏ கிராஸ் என்பிஏ வந்து 1.4 இருக்கு. போன குவார்ட்டர்லேருந்து இது வந்து இப்போ வந்து லைட்டாக வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா போன குவார்ட்டரில் வந்து 1.33% இருந்தது. நெட் என்பிஏ வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா 0.47 இருக்கு. ஸோ ப்ரீவியஸ் இதில் வந்து குவார்ட்டரில் வந்து 0.43 இருந்திருக்கு. ஸோ என்பிஏ அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா நான் பெர்ஃபார்மிங் அசெட். இப்போ வந்து அவங்க வந்து ஹெச்டிஎஃப்சி வந்து லோன் வந்து கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ லோன் வாங்கினவங்களால லோன் தர முடியல, அந்த லோனை ரிட்டர்ன் பண்ண முடியல அப்படின்னா அது வந்து என்பிஏ அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ என்பிஏன்னா என்னன்னாக்கா ஹெச்டிஎஃப்சி பேங்க்லேருந்து கொடுத்த லோனை அவங்களால வாங்க முடியல, கொடுத்த லோன் திரும்ப வரல, அந்த லோன் அமௌண்ட் வரல அப்படின்னாக்கா அதை வந்து என்பிஏ சொல்லுவாங்க. ஸோ இது வந்து கம்மியாக இருக்கிறது நல்லது. இங்கே வந்து ஸ்லைட்டாக வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ப்ரொவிஷன்ஸ் மேட். ப்ரொவிஷன்னா என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ப்ரொவிஷன்றது ஆல்ரெடி நம்ம ஒரு கிளிம்ஸ் கொடுத்துருந்தேன். ப்ரொவிஷன் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா இது வந்து ஒரு கொரோனா அந்த மாதிரி அந்த மாதிரி டைமில் ஒரு சில ஃபண்டு வந்து ரிட்டர்ன் ஆகலை, ஒரு சில கொடுத்த லோன்ஸ் வந்து வாங்க முடியல அப்படின்ற டைமில் வந்து பேங்க் வந்து ஸ்டக் ஆகாமல் ரன் ஆகணுன்றதுக்காக ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட் அப்போ அதை இம்பாக்ட்ஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்காக வச்சிருக்கிற ஒரு சின்ன கேபிட்டல் அமௌண்ட் தான். இவங்க கிட்ட அந்த ப்ரொவிஷனே வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா 14,441 கோடி வந்து வச்சிருக்காங்க. இதில் வந்து ஃப்ளோட்டிங் ப்ரொவிஷன் வந்து 9,000 கோடியாக இருக்குது. கான்டிஜென்சி பஃபர் வந்து 17,000 கோடியாகவும், அதர்ஸில் வந்து 3,747 கோடியும் வச்சுருக்காங்க. கேபிட்டல் அடிக்வசி ஸ்ட்ராட்டஜி. ஸோ இவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னாக்கா கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ அப்படின்னா என்னன்னா பேங்க் வந்து ஒரு சில அமௌண்ட்டை வந்து ரிஸ்கி இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்த்து ரிஸ்கி அசட்டாக பார்த்து ரிஸ்கி லோன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த ரிஸ்க் எடுத்து தர லோன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஹெச்டிஎஃப்சிக்கு 27,000 கோடியாக இருக்குது. ரிஸ்க் வெயிட்டட் அசெட், ரிஸ்க்குன்னு நினச்சே கொடுத்துருக்கிற லோன் ரிஸ்கி லோன்ஸ் வந்து 27,000 கோடியாக இருக்குது. ஆஸ் பர் ஆர்பிஐ நார்ம்ஸ் படி கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட் வந்து அவங்க வச்சிருக்கணும். எவ்வளோ வந்து இந்த மாதிரி ரிஸ்கி வெயிட்டட் அசெட்டாக அவங்க எவ்வளோ அமௌண்ட் தராங்களோ அதில் 11.9க்கு மேலே வச்சிருக்கணுன்றது வந்து ஆர்பிஐயோடைய ரூல். ஆனால் நம்மளுடைய ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ வந்து 19.9% வந்து வச்சிருக்காங்க. ஸோ கேபிட்டல் நல்ல ஒரு கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ அவங்க வச்சிருக்காங்க. விச் மீன்ஸ் இன்கேஸ் இந்த 27,000 கோடி அமௌண்ட் வெயிட்டட் லோன் வரல அப்படின்னாலும் அவங்க கிட்ட கிட்டத்தட்ட 17.9% ஒரு 5,000 கோடி கிட்ட லோன் வந்து அமௌண்ட் வந்து கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட் வச்சிருப்பாங்க. அந்த 5,000 கோடியை வச்சுட்டு சேவிங்ஸாக ஆல்ரெடி வச்சிருப்பாங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல. அந்த 5,000 கோடியை வச்சு இந்த 27,000 கோடி லோனை வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ இந்த 19.9 வந்து டயர் ஒன் ரேஷியோ வந்து ரொம்ப முக்கியம். அது வந்து 17.8% ஆகியிருக்கு. இது வந்து டயர் ஒன் சிட்டிஸில் இருக்கிற டிரான்சாக்ஷன்ஸ் பேஸ் பண்ணி வர ரேஷியோ. அடுத்து ஃபைனல் ரேப்அப் நம்ம வந்து என்ன ஃபைனலாக வந்து அவுட்கம் பண்ணுறோம் இந்த வீடியோலேருந்து அப்படின்னாக்கா, ஸோ பிஸ்னஸ் வந்து ஸ்டெடியாக வந்து க்ரோ ஆகிட்டே தான் இருக்குது ஹெச்டிஎஃப்சியில். பேங்க்குமே வந்து ஸோ அவங்களோட ரிஸ்க் ஏரியாஸ் எல்லாமே வந்து ஐடென்டிஃபை பண்ணி ஸ்ட்ராங்காக வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஷேர் ஹோல்டர்ஸை வந்து அவார்டிங் மெத்தடாக வந்து டிவிடெண்டும் தராங்க, ஸ்பெஷல் டிவிடெண்ட் தராங்க. ஸோ அவங்களோட ஐபிஓ ப்ராஃபிட்ஸ் இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் போனஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ எல்லா இன்வெஸ்டர்ஸ்க்கும் இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி மூவாக தான் இருக்கும்னு நான் பார்க்குறேன். ஹெச்டிஎஃப்சி பேங்க் உங்ககிட்ட இருக்கா இல்லையான்றதை நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நீங்கள் வாங்க போகிறீங்களா இல்லையான்றதையுமே வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம குடும்பத்தில் இணைங்க. நன்றி நண்பர்களே.